இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். அந்த மாளிகையே மௌனத்தை சுவாசித்து மலைத்து காணப்படுகிறது. சந்தேகத்தை போர்வாக்கி கொண்டன முயற்சிகள். எந்தவித முன்னறிவிப்புமின்றி ஏன் இந்த திடீர் விஜயம் செய்திருக்கிறாள் சங்கீரிணி? அவர்களின் அலைப்பாயும் ஆச்சரியம் சிறிய பல்லவமாதேவி சாருதேவிக்கு புரிகின்றது. பிரபோ, நான் தான் அவர்களை வரவழைத்தேன். நீங்கள் காட்டிய முரண்பாட்டால், சந்தேகத்தால் இங்கே நிஜம் நிழலாகிவிடுமோ என்கின்ற ஐயத்தால் ஏற்பட்ட அவசர அழைப்பு இது. நேற்றே வந்திருக்க வேண்டியவள், ஆயினும் சரியான நேரத்தில் வந்துவிட்டாள். பிரபோ, அவளை எவ்வளவு அவசரமாக நான் ரேனாண்டுக்கு அனுப்பி வைத்தோனோ அவ்வளவு அவசரமாக காஞ்சிக்கும் வரவழைத்திருக்கின்றேன். அவசரமாக ரேனாண்டுக்கு அனுப்பி வைத்தாயா? ஆம் பிரபு. ஒரு போலியின் நிழல் போதாராஜருடைய மருமகள் மீது படக்கூடாது என்று ஒரு தியாகப் பறவையாய் துடிதுடித்து சங்கீரிணியை காப்பாற்றியவள் அஜந்தா. அதன் காரணமாகத்தான் விக்கிரவர்மனுக்கு செய்தி போக்கி வரவழைத்து சங்கீரணியை அவசரமாக கூட்டி அனுப்பியது. எங்கள் முயற்சிகள் எல்லாம் சூரியனின் நிழலாக இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் சங்கீரணியின் வருகையாவது ஆறுதல் அளிக்குமா என்கின்ற எதிர்பார்ப்புத்தான் இது. சாருதேவியின் கண்கள் கலங்கிவிட்டன. அஜந்தாவின் நீல நயனங்களில் ஆணி முத்துக்கள் 2 அரும்புகின்றன. அவளை கூர்ந்து நோக்குகின்றார் சிம்மவிஷ்ணு பல்லவர். ஆனால் ஜெயதேவன், அடிப்பாவி, நீதான் கூடவே இருந்து குழிப்பறித்தாயா என்று கருவி கொள்ளுகின்றான். உடனே அங்கமங்கமாக வெட்டி வீதிக்கு வீதி வீசி ரேனாண்டு சோழகுமாரியான புவனமாழுதுடையாள் சங்கீரணி கூடத்துக்குள் நுழைகின்றாள். சங்கீரணி நேரே மாமனார் மாமியார் பாதங்களை தொட்டு வணங்குகின்றாள். தீர்க்க சுமங்கலி, தீர்காயுஷ்மான் பவ. ஒரு கம்பீரமான தொகை வயலை போல எழுந்து நிமிர்ந்து சிலிர்த்த சங்கீரணி நாகத்தின் சீற்றத்தை கண்களில் தேக்கி நோக்குகின்றாள். நடந்த அனைத்தையும் அறிகின்றாள் அவள். 2 மகேந்திரவர்மன்கள் இருவருமே புன்முறுவல்களுடன் ஆ, எனது மனைவி என்பது போல கவனிக்கின்றார்கள். எவர் முறுவலிலும் அவசியம் அந்நியம் எதுவும் தலை நீட்டவில்லை. யார் நிஜமான மகேந்திரவர்மன்? எனது கண் முன்னால் 2 மகேந்திரவர்மன்களா? சங்கீரணியின் முறுவலில் அக்னி தலை நீட்டுகிறது. யாரை சுட்டு பொசுக்கி யாரை நிரூபிப்பது? இருவரின் பாதங்களையும் நோட்டம் விடுகின்றாள். கண்களில் பதிய பதிய நோட்டம் விடுகின்றாள். பல்லவ ஆசான் ருத்ராச்சாரிய பெருமாள் தமது நரைத்த தாடியை நீவி விட்டு கொண்டு நடக்கப் போவதை கவனிக்கின்றார். தனது மாமனார் சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு பல்லவரை நோக்கி அருகில் வருகிறாள் சங்கீரணி. மாமா, எனது புருஷன் யார் என்பது எனக்கு நன்றாகவே புரிகின்றது. ஆனாலும் இப்பொழுதே யார் என்று சுட்டி காட்டிவிட்டால் சப்பென்று ஆகிவிடும். அதற்கென்று ஒரு விதத்தை நான் தீர்மானித்திருக்கின்றேன். நீங்கள் நம்ப வேண்டுமல்லவா? நிஜமாகவே கண்டுபிடித்து விட்டாயா சங்கீரணி? வியப்புடன் கேட்கின்றார் பல்லவ மாமன்னர். ஒரு தாய் கண்டுபிடிக்காத மகனை ஒரு தாரம் கண்டுபிடித்து விடுவாள். பெரிய பல்லவ மாதேவி திரிபுவன மாதேவியை பார்த்து, மன்னியுங்கள், ஒரு தாய்க்கு மகனின் முகம்தான் தெரியும். ஒரு நல்ல மனைவிக்கு புருஷனின் அனைத்து பாகங்களையுமே தெரியும். ஆனாலும் குறிப்பாக பாதங்கள் அவளது நெஞ்சின் வேதங்கள். தலை நிமிர்ந்த பெரிய பல்லவ மாதேவி திரிபுவன மாதேவி சங்கீரணியின் அருகே வந்து அவளை அன்புடன் அணைத்து உச்சி முகழ்ந்து மகிழ்ந்து போகின்றாள். இந்த மகிழ்ச்சி என் மகனை என்னிடம் சேர்க்க வேண்டும் சங்கீரணி. நாவு தடுமாற கூறிய சொற்கள் பல நெஞ்சங்களை தடுமாறச் செய்தன. சங்கீரணி, ஏதோ ஒரு பரிசோதனையை தீர்மானிக்க நினைத்திருப்பதாக சொன்னாயே, என்னம்மா அது? என்கின்றார் பல்லவ மகா சக்கரவர்த்தி. இங்கே ஒரு பெரிய கனவு. நீண்ட கருந்திரையிட வேண்டும். அவர்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேறி நாம் அறியாமல் திரைக்கு பின்னால் யார் எவர் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்து தூர தூர நிற்க வைக்க வேண்டும். நிற்கின்ற பொழுது பாதங்கள் மட்டுமே தெரிய வேண்டும். அவரவர் இடுப்புக்கு கீழே நேரே 2 கலங்களும் ஏக காலத்தில் நுழைகிற அளவுக்கு துவாரம் இருக்க வேண்டும். அவ்வாறு நான் கண்டுபிடித்தால்தான் கண்களுக்கு மட்டுமே இருக்கின்ற சந்தேக வியாதிக்கு இந்த பரிசோதனை ஒரு மருந்தாக அமையும். கொஞ்சம் என்னுடன் தனியாக வருகின்றீர்களா? சங்கீரணியின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவளுடன் தனியறையை நாடிச் சென்றார் சிம்மவிஷ்ணு பல்லவ மகா சக்கரவர்த்தி. அந்த தனியறை கதிரவனே காட்சியாக அமைதியாக இருந்தது. மாமா, இருவரில் சிவப்பு ஆடை அணிந்திருப்பவர்தான் உங்களுடைய குமாரர்.
இப்போதைக்கு இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என் சோதனைக்கு பிறகு தீர்மானத்துக்கு வாருங்கள் என்று மிகவும் ரகசியமாக காதோடு காதாக கூறினாள். சக்கரவர்த்தியின் கண்களில் மேலும் வியப்பு. ஏனையவர் உறுதிப்படுத்தும் மகேந்திரவர்மனும் அவன்தானே? இருவரும் வெளிப்பட்டனர். அஜந்தா மௌனச் சிலையாகி கவனித்துக் கொண்டிருக்கின்றாள். ஒரு அபூர்வ நாடகம் அரங்கேறுகின்றது. ஜெயதேவனின் வயிற்றுக்குள் தண்ணீர் பாம்பு குடைகின்றது. ஏதோ நடக்கப் போகின்றது. பழையாறை உத்தம தமிழ் பேராயரோ பழையாறை வடதளி சிவபெருமானை வழிபட்டுக் கொள்ளுகின்றார். சம்போ, சத்தியம் வெல்ல வேண்டும். 3 நாழிகை பொழுதில் சங்கீரணியின் வேண்டுகோள் முழுமை பெற்று விளங்குகிறது. பல கண்கள் பலவித கோணங்களில் படபடைக்கின்றன. போலியின் தேகத்தை தோலுரித்து முதுகெலும்பில் வராகக் கொடியை கட்டி பிணமாக்கி வாதாபி நோக்கி அனுப்பி மகிழ சங்கீரணியின் தராசு முள் தீட்சண்யம் பெற்று நிற்கின்றது. இந்த சுவருக்கும் அந்த சுவருக்கும் நீண்ட கரிய கனத்த திரை. தூரமாக 2 துவார வட்டங்கள். கீழே அரையடி உயரத்துக்கு திரை தூக்கி காணப்படுகின்றது. 2 மகேந்திரவர்மங்களையும் தக்க பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று விட்டனர். ஜெயதேவன் நெஞ்சில் 1000 தேள்கள் கொடுக்கை தூக்கி கொண்டு நிற்கின்றன. கண்டுபிடித்து விடுவாளோ? இது ஒரு மல்பல் நாடகம். சக்கரவர்த்தியை தெளிவாக்க ஏனையவர்கள் சங்கீரணியின் மூலம் விளையாடுகின்றனர். ஆனால் திரைக்கு பின்னால் நிறுத்தி தேட முனைகிறாளே, அது எப்படி? மகேந்திரவர்மனின் கை மூலம் ஏதோ சங்கீத சமிக்கை காட்டுவானோ? அது நமக்கு தெரியாதே. அடே விஸ்வரூபா, மனம் கொதிக்கின்றது. இருவரும் திரைக்கு பின்னால் வந்து தூர நிற்கின்றார்கள். நிச்சயமாக யார் எவர் என்பது அங்குள்ள எவருக்குமே தெரியவில்லை. சங்கீரணியின் காற்சதங்கை ஒலிக்கின்றது. திரையின் கீழ் அவரவருடைய பாதங்கள் மட்டுமே தெரிகின்றன. அவற்றை கூர்ந்து கவனித்து பரிசீலனை செய்கிறாள். அணுவாக பரிசீலனை செய்கிறாள். ஓ, இவைதான் மகேந்திர பாதங்கள். பணிந்து கண்களில் ஒற்றி பழகிய பாதங்கள். தொலைவிலிருந்து நின்றிருந்த தோழிப்பெண் ஜெயந்தசேனாவை நோக்குகின்றாள். அருகில் வந்த ஜெயந்தசேனா கையில் இருந்த பொற்கோளையை திறக்கின்றாள். அதற்குள் செஞ்சாந்தை விரலால் தொட்டு பாதங்களில் புள்ளி வைக்கிறாள். அந்த பரிசம், ஓ சங்கீரணி, எனதருமை மனையாளே. மகேந்திரனின் மனம் மௌனமாக அர்ச்சிக்கின்றது. கரங்களை நீட்டுமாறு ஆணை பிறக்கின்றது. 2 துவாரங்களிலும் இணையாக கரங்கள் நீள்கின்றன. அவற்றை கற்பின் கனல் வாழும் கண்களால் நோக்குகின்றாள் சங்கீரணி. ஓ, இந்த கரங்கள்தாம். எத்தனை முறை பார்த்து ரசித்து உரசி அவற்றை கண்களில் ஒற்றிக்கொண்டிருக்கின்றாள். அந்த வலக்கரத்தில் செஞ்சார்ந்த புள்ளியை இடுகின்றாள். ஸ்பரிசம். கணவனை இழந்தார்க்கு காட்டுவது இல் என்ற வரி சுயநலம், மனைவியை இழந்தார்க்கு மன்பதியே இல் என்பது பொதுநலம். மகேந்திரனின் மனம் பூரித்து போகின்றது. என்ன நடக்கிறது என்று ஜெயதேவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு சற்று வியர்த்து கொட்டுகின்றது. தீர்ந்தோம். 2 மகேந்திரவர்மங்களுக்கும் திரையிட்டு விட்டு வெளியே வருகின்றார்கள். கற்பின் கடல் கண்கள் போலியின் நாயகனாய் பொசுக்குவோனைப் போல கவனிக்கின்றன. பரிவாதினியால் அரங்கேற்றம் முடிந்து மறுநாள் பகல் நினைவுக்கு வருகின்றது. மறந்துவிட்டேன் என்று மழுப்பியன் அல்லவா? ஓ, இயற்கை காப்பாற்றியது. பின்னர் அஜந்தா காப்பாற்றியிருக்கிறாள். செஞ்சாந்து புலிகளையுடைய நிஜேந்திர மகேந்திரவர்மன் செம்மாந்து சிரிக்கின்றான். சிவப்பு ஆடை உடுத்தியிருந்த மகேந்திரவர்மன் அவன். எல்லோரும் எடுத்துரைத்த மகேந்திரவர்மன் அவன்தான். சிம்மவிஷ்ணு பல்லவ மகாமூர்த்தியின் முகத்தில் சந்தேகம் தெளிந்து ஜீவ களை பரவுகின்றது. ஜெயதேவனின் நெஞ்சில் தேள்கள் கொட்டுகின்றன. அனைவருடைய நெஞ்சிலும் தேள் சுரக்கின்றது. ஒரு அமர காவியத்தை எழுதிய உண்மையான புலவனை கண்டுபிடித்த பெருமைக்குரிய புன்னகைகள். எழுத்துக்குள் அகப்படாத கவிதா சௌந்தரியம் பெற்ற அஜந்தா நோக்கிய நோக்கு நாணத்தால் குனியவில்லை, நயனங்களால் பூரித்தாள். சங்கீரணி, ஓ மனைவி, மந்திரங்களுக்கெல்லாம் மகாமந்திரம் என்ற பெருமை நிறைந்த சங்கீரணியின் கம்பீரம் ஓவிய பாவையான அவளது நீல விழிகளில் நிமிர்ந்தது. அது ஒரு நிஜ பெண்ணுக்குரிய நிமிரல். ஆனாலும் மூல மந்திரத்தால் கண்டுபிடித்தவளே அவள்தானே. அதுவும் ஒரு நாள் அபிஷேகத்தில் அந்த அமைதியை கிழித்து கொண்டு சீற்றம் கொண்டான் ஜெயதேவன்.
விஷம் பரவி மரண வாசலில் நிற்கின்றோம் என்கின்ற துணிவு. அவன் எதிர்பாராதது நடந்துவிட்டது. சங்கிரணி சங்கீரணி, உனது தீர்க்கமற்ற இந்த பரிசோதனை உன்னையும் பல்லவத்தையும் அந்நியமாக்கப் போகின்றது. அந்நியமாக்கவும் போகின்றது. சாளுக்கிய வலையில் விழுந்து பட்ட கைகூலிகள் செய்த முயற்சிக்கு நீ மகுடம் சுட்டிவிட்டாய். அப்பா, உங்கள் மருமகள் தவறான ஒருவனுக்கு தீர்ப்பு கூறியது நிறைவான பல்லவத்தையே நீச்சமாக்கப் போகின்றது, நிர்மூலமாக்கப் போகின்றது. நான் சத்ருமல்லன். ஒரு காரியம் செய்வோம். எங்களை வாட்களின் மூலம் சந்திக்க விடுங்கள். நிஜ சத்ருமல்லன் யார் என்பது நிரூபணமாகிவிடும். ஜெயதேவன் சொல்லி முடித்த அடுத்த கணம், இதைத்தான் நானும் சொல்ல இருந்தேன். நீ ஒரு போலி என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. ஆனாலும் உன்னை விட்டு வைப்பதாவது எனது அரச புருஷன் கையாலேயே மாள வேண்டும். எனது கணவரை நான் நன்றாக அறிவேனோ அவ்வளவு நன்றாக அவரது மகா வீரத்தையும் நான் அறிவேன். நாளை உதிக்கும் கதிரவன் காஞ்சி கதிரவனுக்கு காட்சி தருவான். சக்கரவர்த்தியை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு சங்கீரணி ஏன் இந்த வீணான சபதத்தை ஏற்றுக்கொண்டாளோ? தேவையா இது? இனி பின்வாங்கினால் மகேந்திரனின் வீரத்துக்கு மாபெரும் களங்கம். பல கணங்கள் அமைதியில் துகளாகின்றன. பணிமகளிர் கூட்டத்துக்குள் இரு தனிப்பட்ட கண்கள் கவனமாக நோக்கின்றன. ஒரு நிபந்தனை என்றான் ஜெயதேவன். அவனது ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை. என்ன? சங்கீரணியின் நிமிரல். நாளை எங்கள் வாழ் போட்டியின் பொழுது நாங்கள் இருவரும் ஒரே மாதிரியான ஆடை ஆபரண ஒப்பனையுடன் திகழ வேண்டும். ஏன், எனது நிஜமான வீரம் சூழ்ச்சியால் பாதிக்கப்படலாம் அல்லவா? ஓஹோ, அப்படியே ஆகட்டும். நிஜமான வீரம் நிச்சயம் நிரூபணமாகும். வேறேதேனும் நிபந்தனை? இருவரையும் தனித்தனி மாளிகையில் வைத்து தக்க பாதுகாவல் தர வேண்டும். குறிப்பாக உனக்கு அதிக பாதுகாவல் இருக்கும். பயப்படாதே. தற்கொலை செய்து கொள்ள மாட்டாயே? சங்கீரணி கலகலவென்று செருக்கார்ந்த தோரணையில் சிரிக்கின்றாள். அப்பொழுது அஜந்தா சித்திரம் அருகே நகர்ந்து வருகின்றது. கண்களில் நீர்மல்க சங்கீரணியின் பாதங்களை சித்த சுத்தியுடன் வணங்குகின்றது. அஜந்தா, நான் செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்துவிட்டாய். எழுந்திரு. உனது இந்த தியாகத்துக்காக பல்லவம் உன்னை சிறப்பிக்க காத்திருக்கிறது என்றாள் சங்கீரணி. அவளது நயனங்களில் நீர்முத்துக்கள். பணிந்து எழுந்த தோத்திரத்துக்குரிய பணுவலைய பேரழகு ஒருமுறை எச்சிலை கூட்டி விழுங்கிவிட்டு, இளையதேவி, நீங்கள் ஒப்புக்கொண்ட இந்த சத்ருமல்ல சபதம் எந்த சத்ருமல்ல போட்டி உங்களையும் என்னையும் இணைத்து வைத்ததோ அந்த சத்ருமல்ல சபதம் விஷப்பரீட்சையே என்று எனது மனம் சுடுபட்டு துடிக்கின்றது. இதனால் நான் பல்லவகுமாரனின் வீரத்தை குறைத்து சொல்லவில்லை. உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையான துணிவு எனக்கு இல்லை. அது என் பலவீனம் என்று கூறுகின்ற பொழுது தொண்டை தழுதழிக்கிறது. அதுவரை மௌனமாக நடப்பதை பார்வையாக பார்த்தும் சகித்தும் வந்த பல்லவ மகா சக்கரவர்த்தி சிம்ம விஷ்ணு போதிராஜர் குறுக்கிட்டு சொல்லுகின்றார். அஜந்தா, மகேந்திரவர்மனை நீ கலைஞனாவே பார்த்து பழகிவிட்டவள். அவனது வீர புரட்சியை நாளைக்கு நீ பார்க்கப் போகிறாய். சத்தியம் வெல்லும். பயப்படாதே, பயப்படாதே. ஜெயதேவன் கண்களில் பல்லவ சாம்ராஜ்யமே எரிந்து கொண்டே இருக்கின்றது. கிழக்கு வானில் அக்னி ரதம் 7 வண்ண புறவிகளை பூட்டி எழிலணிய பிழம்பாய் உதயமாகிக் கொண்டிருக்கின்றது. மகேந்திரவர்மன் என்று புள்ளினங்கள் பறக்கின்றன. புஷ்பங்கள் மலர்கின்றன. புல், பூண்டு, செடி, கொடி, மரம் யாவுமே செழித்து அசைகின்றன. வேகவதி ஆற்றின் சலசலப்பில் கூட அந்த மகேந்திரனின் குரல் கேட்கின்றது. சகல ஆலயங்களிலிருந்தும் வைகரை வழிபாட்டின் மணி ஓசைகளில் அந்த திருப்பெயர் ஒலிக்கின்றது. அரண்மனையின் பூஜை அறையில் சங்கீரணி குளித்து முடித்து ஈரக்கோலமுடன் பொன்னால் உருவாக்கிய காமாட்சியின் சிலையருகே அமர்ந்து காயத்ரி மந்திரங்களை இமைத்தழுவிய கண்களுடன் ஜபித்து கொண்டிருக்கின்றாள். அவள் இந்த வீர திடலுக்குள் செல்லவில்லை. வீரத்திடலுக்குள் அவள் செல்லவில்லை, செல்ல விரும்பவும் இல்லை.